கருப்பு கவுனி அரிசி பாயாசம். பாயாசம். முந்திரி, பாதாம், திராட்சை இந்த கருப்பு கவுனி பாயாசத்துக்கு வறுத்துக்கலாம். நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காயும் துருவி எடுத்துக்கிட்டாச்சு. நெய்யில் வறுத்தாச்சு. வெள்ளைப்பாகு பாயாசத்துக்கு கருப்பு கவுனி அரிசிக்கு வெல்லம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அது பாகு காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் வெல்லம் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். துருவி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றுறத விட இது மாதிரி தேங்காயாக போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். கருப்பு கவுனி அரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? பாயாசம் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்ல ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி பாயாசம் சாப்பிட்றாங்க.